அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓம் வாஸ்து சிவநாதன் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையின்படி ஒரு மனையை தேர்ந்தெடுப்பது எப்படி? நமது கனவு இல்லமோ அல்லது ஒரு தொழில் நிறுவனமோ கட்டுவதற்கு முன்பாக வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையின்படி ஒரு மனையை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. ஒரு மனையை வாங்குவதற்கு முன்பாக அதில் கவனிக்க வேண்டிய சில விதிமுறைகள். ஒரு மனையை வாங்குவதற்கு முன்பாக அதன் திசையை அறிந்து வாங்குவது சிறந்தது. ஏனெனில் அதன் திசை காட்டி மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் எளிமையாக அதன் திசையை அறிந்து கொள்ள நாம் முதலில் சூரியனை நோக்கி நின்று கொள்ள வேண்டும். உங்களுடைய முகம் கிழக்கு சூரியன், உங்களுடைய வலது கை தெற்கு, உங்களுடைய முதுகு மேற்கு, உங்களுடைய இடது கை வடக்கு என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு திசை எளிமையாக புரிந்துவிடும். அந்த பிளாட்டை, அந்த மனையை தேர்வு செய்வது மிக எளிமையாகிவிடும். கிழக்கு வடக்கு பார்த்த மனையை வாங்குவது சிறந்தது. ஏனெனில் வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த மனைகளில் வாஸ்துபடி கட்டிடம் கட்டுவதற்கு மிக எளிமையாக இருக்கும். ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்பாக சதுரம், நீள் சதுரம் செவ்வகமாக இருப்பதை சரியாக கவனிக்க வேண்டும். அந்த இடம் நீள் சதுரம் செவ்வகமாக இல்லாத போது அந்த இடத்தை நாம் கட்டிடம் கட்டுவதற்கு முன்பாக சரி செய்து கட்டிக்கொள்வது மிக நல்லது. ஒரு இடத்தில் இயற்கையாகவே மனை வாங்கும் பொழுது வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு உயரமாகவும் இருப்பதை நாம் கவனித்து வாங்குவது சிறந்தது. மனையின் வடகிழக்கு பகுதி இயற்கையாகவே பொது குளம், ஏரி, பொது கிணறு இருத்தல் நல்லது. மனையின் இயற்கையாகவே தென்மேற்கு பகுதி உயரமான குன்றுகள், மலைகள், தொலைபேசி கோபுரம், உயர்ந்த மரங்கள் இருப்பது நல்லது. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம்.